இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. இது உங்களுக்கு எக்ஸாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அது என்ன क्वेश्चन அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர் கிளாஸ்ல நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சமூகத்தில் பாலின பங்கு பணிகள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். சமூகத்துல வந்து ஆண் பெண் வேறுபாடு என்னென்ன வேறுபாடுலாம் இருக்கு, அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாதியில் என்ன வேறுபாடு இருக்கு, சமயத்துல என்ன வேறுபாடு இருக்கு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமும் அரசும், நல்லா கவனிச்சுங்க, சட்டமும் அரசும், நம்ம அரசாங்கமும் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஆண் பெண் வேறுபாடு எதெல்லாம் பார்க்க கூடாது, ரெண்டு பேருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்றதான் இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியில வந்து நான் மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 17 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுல அந்த 17 பாயிண்ட் என்ன, அந்த 17 பாயிண்ட் என்னென்ன முக்கியம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் அனுப்பின நோட்ஸை வந்து நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணி பாருங்க, ஒரு ஈஸியா புரியும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, சம ஊதியம், அதாவது ஆண் பெண் ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சமமான அந்த வேலைனா ரெண்டு பேருக்கும் சமமான ஊதியம் தான் இருக்கணும். அந்த ஊதியத்துல வேறுபாடு இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, வரதட்சணை குற்றம், வரதட்சணை வாங்குவதும் பெறுவதும் குற்றம். சரிங்களா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வரதட்சணை வாங்கக்கூடாது, அது ஆண் வந்து பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வந்து வாங்கக்கூடாது. அடுத்து பாருங்க, திருமண வயது வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து 21 வயசு இருக்கணும், பெண்ணுக்கு வந்து 18 வயசு இருக்கணும். அதுக்கு குறைஞ்சு திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, சொத்தில் சமபங்கு உண்டு. சொத்துல வந்து ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு பெண்களுக்கும் உரிமை இருக்கு. அடுத்து பாருங்க, குழந்தை தத்தெடுத்துக் கொள்ளும் உரிமை. சரிங்களா? இப்போ குழந்தை தத்தெடுத்து கொள்ளும் உரிமை வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கும் உண்டு மனைவிக்கும் உண்டு. சரிங்களா? ரெண்டு பேரும் யாராவது விருப்பத்தா குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரெண்டு பேரும் மனமுறிவு கோருவதற்கும் உரிமை உண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கண்டிப்பா கொடுக்கணும். அது குறிப்பா ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்றங்கள்ல வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அடுத்து பாருங்க, கருநிலை ஆண் பெண், அதாவது பாருங்க பிறக்க போற குழந்தைய முன்கூட்டியே அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி கண்டறிஞ்சு சொல்றது சட்டப்படி குற்றம். சரிங்களா? அடுத்து பாருங்க, தொழிற்கல்வி, உயர்கல்வி ஆகிய இடங்களில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த முக்கியமானது. இப்போ நாங்க 17 பாயிண்ட் ஒன் டைம் ரீட் பண்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை நீங்க கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டாவே போதும், நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பாலின சமுதாயத்தில் பாலின பங்கு பணிகள் சட்டமும் அரசும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசு சட்டத்தின் முன் அனைத்து குடிமக்களும் சமம் என்றும் இனம், மொழி, பால், மதம், ஜாதி போன்றவற்றால் எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது என்றும் கூறியுள்ளது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு கூறியது. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, இந்தியாவில் எந்த பணிக்கும் எந்த வேலைக்கு இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் முதல் கடைநிலை ஊழியர் வரை இருபாலரும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பெண்களுக்கு எதிராக அரசு வேற்றுமை பாராட்டக்கூடாது, பெண்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, ஒரு அரசாங்கம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே நிலையிலான வேலையை அவர்கள் செய்யும் போது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரே நிலையிலான வேலைகள் செய்யும் போது சம ஊதிய விகிதமே வழங்கப்பட வேண்டும். நாலாவது பாருங்க, பணியிடங்களில் பெண்களுக்கு தொல்லை கொடுப்போர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். அஞ்சாவது பாருங்க, குடும்ப அளவிலும் பெண்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆறாவது பாருங்க, வரதட்சணை கேட்பதும் பெறுவதும் தண்டனைக்குரிய குற்றங்களாகும். ஏழாவது பாருங்க, திருமண வயது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. திருமண வயது எட்டாத ஒருவரோ அல்லது இருவருமோ செய்து கொள்ளும் திருமணம் செல்லாது. எட்டாவது பாருங்க, வெவ்வேறு ஜாதிகள் மதங்களை சேர்ந்தவர்கள் அவர்களிடையே திருமணம் செய்து கொள்வதில் தடை இல்லை. ஒன்பதாவது பாருங்க, திருமண முறிவு கோர கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் உரிமை உண்டு. 10வது பாருங்க, பெண்களுக்கு பெற்றோர் சொத்தில் சமபங்கு உண்டு. 11வது பாயிண்ட், தத்தெடுத்துக் கொள்ளும் உரிமை இருபாலருக்கும் உண்டு. 12வது
பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்றங்களில் அளித்தல். 15ஆம் பாயிண்ட் பாருங்க, தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அடுத்து 14ஆம் பாயிண்ட் பாருங்க, பிறப்புக்கு முன் கருநிலையில் ஆணா பெண்ணா என்னும் கண்டறியும் சோதனைக்கு தடை. லாஸ்ட் பாயிண்ட் 15ஆம் பாயிண்ட் பாருங்க, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிறப்பு வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த கேள்வி முக்கியமாக. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.